ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ 12th மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். பொதுத் தேர்வுக்கான பணிகள் நாளை முதல் துவங்க போகிறாங்க. அது என்னென்ன பணிகள் அப்படிங்கிறது இந்த 12th பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ஒரு தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் 12th பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பொதுத் தேர்வுக்கான பணிகள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு யூஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எழுதக்கூடிய அந்த ஆன்சர் புக்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் டாப் ஷீட்னா என்ன, எப்படி இருக்கும், எத்தனை பேஜஸ் இருக்கும், ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. ஓகேவா? இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா +2 தேர்வு பணிகள் நாளை முதல் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று செய்தித்தாள வெளியான ஒரு தகவல் தான் இது. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில இன்ட்டு மட்டும் பார்த்தலாம். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மே 3ஆம் தேதி 12th பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு நடைபெறுது. ஓகேங்களா? இந்த பொதுத் தேர்வு நடைபெறும் போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஒர்க் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த முகப்பு சீட்டு, ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த டாப் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாப் ஷீட்டில் பார்த்தோம்னா அதை நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சர் புக்லெட் தனியாக வந்துடும். அந்த டாப் ஷீட்டு அதை இணைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்கான பணிகள் தான். இதை பற்றின வீடியோ ஹவு டு யூஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகே, ஸோ என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம எழுதக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட்டில் மொழி பாடங்கள், அதாவது தமிழ், இங்கிலீஷ், அந்த உருது அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மொழி பாடங்களுக்கு பார்த்தோன்னா ரூல்டு ஷீட்டு நம்ம கொடுப்பாங்க. 30 பேஜஸ் இருக்கக்கூடிய ரூல்டு ஷீட் இருக்கும். அதுக்கு மேலே டாப் ஷீட்டை அட்டாச் பண்ணுவாங்க. அந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நாளை முதல். ஓகேவா? டாப் ஷீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு இருக்கும். அதில் உங்களோட நேமு, உங்களோட ஃபோட்டோ, சப்ஜெக்ட்டு, எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதில் தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் ரூல்டு ஷீட்டு. அதுக்கு மேலே மொழி பாடங்களுக்கு 30 பேஜஸ் இருக்கும். அதில் டாப் ஷீட் இணைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உயிரியல், தாவரவியல், விலங்கியல், இந்த பயாலஜி, பாட்னி எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரே முகப்புத்தாள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணக்கு பதிவியல், இந்த அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ரூல்டு ஷீட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பரை அந்த விடைத்தாள் அந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்கௌண்ட்ஸுக்குன்னு பார்த்தோம்னா அந்த அக்கௌண்ட்ஸ் ஷீட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அந்த மேப்பு, வரைபடம், கிராஃபு இதெல்லாமே பார்த்தோம்னா அந்த மேப்பில் அந்த ஆன்சர் ஷீட்டில் இணைக்கணும். இந்த பணிகள் துவங்குவதற்கான தலைமை ஆசிரியர்களுக்கு, ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஓகேங்களா? ஸோ சிஓஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் டீட்டெயில். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு லாக்டவுன் போடுவாங்களா இல்லையா, எக்ஸாம்ஸ் தள்ளி வைப்பாங்களா, கேன்சல் பண்ணுவாங்களா, ஆல் பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நம்ம இருக்க வேண்டாம். நீங்கள் பாட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டே அந்த டேட் படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு எக்ஸாம் கன்ஃபார்மாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் கேன்சல் ஆச்சுன்னா அல்லது தள்ளி போச்சுன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ எக்ஸாம்